ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியூட்டி கிச்சன் ஃபேஸ் பேக். இன்றைக்கி நம்ம ஸ்கின் வந்து நல்லா க்ளோ பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக்கு. அது எப்படி செய்யுது? இந்த சம்மர் சீசனில் ஃப்ரூட்ஸில் நம்ம ஒரு ஃபேஸ் பேக்கு செஞ்சு போட்டுக்கணும். நம்ம ஸ்கின் வந்து நல்லா சாஃப்டாக நல்லா க்ளோ பண்ணி கொடுக்கும். கண்டிப்பாக அது எந்த ஃப்ரூட்ஸ் இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் தானே இல்லை, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நான் ஃப்ரூட்ஸில் க்ரீமு ஃபேஸ் பேக்கில் உங்களுக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன். இப்போது வந்து மாதுளப்பழத்தில் ஃபேஸ் பேக் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு அதுக்கு என்னென்ன ரெமெடி தேவைன்னு சொல்லிட்டுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான ரெமெடி வந்து மாதுளப்பழம் பாருங்கள். இந்த வெயிலுக்கு கரண்ட் இல்லை, சரி, அது இல்லாமல் வாங்கிட்டு வந்து 2 பழம் எடுத்து வச்சேன். பார்த்தா ஃபேஸ் பேக்கு ஃபேஸ் க்ரீம் பண்ணுறது தேவைப்படும்னு சொல்லிட்டுன்னு தோல் பார்த்தா காஞ்சிட்டு இருக்குது. இப்போ இந்த தோலெல்லாம் கட் பண்ணி இருக்கணும், ரொம்ப கஷ்டம். அந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக ஆகிட்டு இருக்குது, காஞ்சிட்டு இருக்குது. இன்னும் இது தோல் உரிச்சிட்டு ஒரு 1/2 hour வெளிக்கீழே வச்சிட்டோம்னா நல்லா காஞ்சி பட இந்த மாதிரி நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம். பவுட்ரு பண்ணி வச்சோம் ஃபேஸ் பேக்கு ஃபேஸ் க்ரீமு நம்ம குடிக்கிறதுக்கு நைட்டில் சாப்பிட்டுட்டு இது வந்து பவுட்ரு பண்ணி நல்லா ஜலிச்சு வச்சுக்கின்னு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சுடு தண்ணி நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ ஹாட் வாட்டர் அந்த மாதிரி போட்டு கலக்கிட்டு குடிக்கலாம். அந்த அளவுக்கு காலையில் நம்மளுக்கு ஃபுல்லு நல்ல பாடி ஒரு ரிலீஃப் கிடைக்கும். அந்த அளவுக்கு சூப்பரான நம்ம உடம்புல இருக்கிற அந்த கெட்ட தண்ணியெல்லாம் நம்ம காலையில் யூரின் போகும்போது மோஷன் போகும்போதெல்லாம் நமக்கு உள் நல்லா கிளியர் பண்ணி கொடுக்கும். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு எப்படி இது யூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். அடுத்து இதில் சேர்க்க வேண்டியது ரைஸ் அரிசி பவுட்ரு, நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிறேன். அடுத்து தேவையானவளுக்கு, ஏன்னா மாதுளப்பழத்தில் எப்படி ஜூஸ் தான் எடுக்க போகிறோம். அடுத்து ரோஸ் வாட்டர், அதாவது பன்னீர் ரோஸு நல்லா சூப்பரான ஸ்மெல் கொடுக்கும். இப்போ இந்த 3 பொருளை வச்சு நம்ம ஸ்கின் வந்து நல்லா க்ளோ பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக். அது இந்த சம்மர் சீசனில் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்க. இப்போ இந்த மாதுளப்பழம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு உரிச்சிட்டு ஜாரில் வெந்தாலும் சேர்த்துக்கலாம். இல்லை கட்டி நான் இந்த மாதிரி பவுலில் தேவையான அளவுக்கு எடுத்துகிட்டு இதில் ப்ரெஸ் பண்ணி நான் ஜூஸ் எடுத்துக்குவேன். ஏன்னா ஜூஸ் தான் தேவையாக இருக்குது. இப்போ இது கட் பண்ணிவிட்டு தோலை உரிச்சு காட்டுறேன் எந்த அளவுக்கு இவ்வளோ ஒரு இதுவாக இருக்குது நீங்களே பாருங்கள். பாருங்கள், கட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த தோல் எடுக்கும் போது சவுண்டு பாருங்கள், கத்தியில் கட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த அளவுக்கு நல்லா காஞ்சிட்டு இருக்குது பாருங்கள். கையில் எப்படி ஒடிதுன்னு இந்த மாதிரி பாருங்கள், இந்த அளவுக்கு சவுண்டு. ஏன்னா அந்த அளவுக்கு காஞ்சி ஒரு 2 நாள் தான் வெளியே வச்சேன். இப்போ இந்த அடிக்கிற வெயிலுக்கு அந்த அளவுக்கு நல்லா காஞ்சிட்டு இருக்குது. ஒரு 10 நிமிஷம் வெயிலில் வச்சாலும் நல்லா காஞ்சிட்ட பிறகு இதில் பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி மாதுளப்பழ தோல் எடுத்து நம்ம இந்த மாதிரி கையிலே இப்படி ஒடிச்சா ஒடியாது. இது எந்த அளவுக்கு ஒடியுது பாருங்கள். இப்போ இதில் தேவையான அளவுக்கு நான் கொஞ்சம் பழம் எடுத்துக்கிறேன் ஒரு கிண்ணத்தில். இப்போ இது காலையில் ஒரு ட்ரிப்பு நம்ம நான் செஞ்சு வச்சிட்டேன்னா சாயங்காலம் தூங்குறதுக்கு ஒரு 5-6 மணி அப்படி மறுபடியும் முகத்தை கழுவிட்டு ஃபேஸ் பேக் போட்டு, ஏன்னா வீக்லி 3 டைம்ஸ் யூஸ் பண்ணலாம், ஒரு நாள் டு ஒரு நாள் இந்த மாதிரி ஃபேஸ் பேக்கு. ஏன்னா இந்த சம்மர் சீசனில் கண்டிப்பாக ஃப்ரூட்ஸில் எந்த ஃப்ரூட்ஸ் இருந்தாலும் சரி நீங்கள் ஃபேஸ் பேக் போட்டிங்கன்னா நல்லா இருக்கும், நம்ம ஸ்கின் நல்லா க்ளோவாக இருக்கும். நான் 2 டைமுக்கு தான் பாருங்கள் இந்த அளவுக்கு இது பழம் தேவையில் எடுத்து வச்சுட்டேன். இந்த அளவுக்கு தான் எடுத்து இருக்கிறேன். நல்லா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தான் இருக்குது பழம். இப்போது இதில் இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு ப்ரெஸ் பண்ணி அந்த ஜூஸை மட்டும் எடுத்துக்கிறோம். நல்லா ப்ரெஸ் பண்ணோம்னா அந்த ஜூஸ் மட்டும் செப்ரேட்டாக வரும். தேவையான அளவுக்கு, ஏன்னா இதில் கொஞ்சம் ரோஸ் வாட்ரு, அந்த ஸ்மெல்லு நல்லாயிருக்கும், ஸ்கின்னுக்கு நல்லா இன்னும் க்ளோ பண்ணி கொடுக்கும் ரோஸ் வாட்ரு. அதனால தேவையான அளவுக்கு ஒரு டைம் இதை செஞ்சு வச்சிட்டேன்னா சாயங்காலம் ஒரு நாளைக்கு தான். ஏன்னா இது ஃப்ரிட்ஜில் 2 நாள் 3 நாள் ஸ்டோர் பண்ணிடலாம், போடுறது வேண்டாம். அன்றைக்கே இந்த மாதிரி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போடுறதுனால தேவையான அளவுக்கு கொஞ்சம் இந்த மாதுளப்பழ ஜூஸை எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்பூனில் எல்லாம் ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா அதில் இருக்கிற அந்த ஜூஸ் எல்லாம் வந்துடும். என்ன தேவையான அளவுக்கு நம்ம கொஞ்சம் ஜூஸ் எடுத்துகிட்டு கொஞ்சம் லைட்டாக ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணோம். அதிக மேலே ரோஸ் வந்து இந்த ரோஸ் வாட்டர் நல்லா நம்ம ஸ்கின் வந்து இன்னும் நல்லா க்ளோ பண்ணி கொடுக்கும்.
பாருங்கள், இந்த அளவுக்கு இந்த கொட்டலை தேவையில்லை. பாருங்கள், அப்படியே நல்லா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு பழம் எடுத்தேன். இப்போ ஜூஸ் எடுத்த பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயிடுச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு அந்த ஜூஸ் தெரியுதுன்னு. நல்லா ஒரு லைட்டு பிங்காக இருக்குது பாருங்கள். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜூஸ், 2 டீஸ்பூன் அளவுக்கு மாதுளப்பழம் எடுத்துருக்கு, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜூஸ் கிடச்சிருக்குது. இப்போ இதில் ரோஸ் வாட்டர் வந்து தேவையான அளவுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தான் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன், அதிகமாக இல்லை. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தான், அதிகமாக மிக்ஸ் பண்ணிக்காதீங்க. பாருங்கள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தான் ரோஸ் வாட்ரு. ஏன்னா ஒரு ஃபேஸ் பேக் மாதிரி தான் வரணும், அதிகமாக சேர்த்துக்கணும் நல்லா இருக்காது. அதனால ஒரு அளவு இதெல்லாம் 2 டீஸ்பூனுக்கு மாதுளப்பழம் எடுத்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் இல்லை 1/4 டீஸ்பூனுக்கு ரோஸ் வாட்டர் எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு ஜூஸ் வந்து இருக்குதுன்னு பார்க்கணும். அடுத்து வந்து இதில் அரிசி பவுடர் சேர்த்துக்கிறேன். நம்ம ஸ்கின் வந்து நல்லா க்ளோ பண்ணி கொடுக்குறது, நல்லா ஒயிட்டிங் பண்ணி கொடுக்கும். இது காலையில் ஒரு ட்ரிப்பு நான் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணுன்னா சாயங்காலம் ஒரு ட்ரிப்பை நான் இது ஃபேஸ் பேக்கு யூஸ் பண்ணிக்குவேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு ரைஸ் பவுட்ரு. ரைஸ் பவுடர் வந்து கொஞ்சம் குறை இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா அந்த 1 டீஸ்பூனும் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு ரோஸ் வாட்டர் சேர்த்து கண்டிப்பாக ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு பேக் மாதிரி ரெடி பண்ணிக்கணும். அழுக்கு மீறி ரோஸ் வாட்டர் சேர்த்துக்காதீங்க. ஏன்னா அப்புறமா நம்ம இந்த மாதிரி ஃப்ரூட்ஸில் ஃபேஸ் பேக் போடுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா கண்டிப்பாக முகம் நல்லா க்ளோ பண்ணி கொடுக்கும். நல்லா ஒரு லைட்டு பிங்காக இருக்கும் மிக்ஸ் பண்ணோம்னா. பாருங்கள் எந்த அளவுக்கு லைட்டு பிங்காக. இப்போ இது காலையில் ஒரு ட்ரிப் நான் ஃபேஸ் பேக் போட்டேன்னா மறுபடியும் சாயங்காலம் ஒரு 6-7 மணிக்கு தூங்குறதுக்கு முன்னாடியே முகத்தை அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஒரு பேக்கு ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு அது கொஞ்சம் ட்ரை ஆகும்போது நான் முகத்தை வாஷ் பண்ணிக்குவேன். இப்போ உங்களுக்கு எப்படி போட்டு காட்டணும், ஏன்னா இது வந்துட்டு 2 நாள் 3 நாள் வச்செல்லாம் பேக் போடாதீங்க. முகத்தை கழுவிட்டு வந்துட்டு இருக்கிற ஃபஸ்ட்டு நான் ஒரு பேக்கு உங்களுக்கு சொல்லும் போது லைட்டாக இப்படி ஒரு மசாஜ். ஏன்னா அப்போ தான் நம்ம போடுற பேக்கு நம்ம முகத்தில் நல்லா ஒட்டும். பாருங்கள் இந்த மாதிரி. ஏன்னா நம்ம டைரெக்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே அப்ளை பண்ணோம்னா எந்த யூஸ் இல்லை. அதனால ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எடுத்து லைட்டாக ஒரு மசாஜ் பண்ணுங்க. முகம் மட்டும் நல்லா க்ளீனாக வெறும் தண்ணியிலே கழுவிட்டு நீங்கள் வரலாம். பாருங்கள் இந்த மாதிரி லைட்டாக இது பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு மசாஜ் கொடுக்கணும். அப்போ தான் அது நம்ம ஸ்கின்ல நல்லா வேலை செய்யும், நல்ல ஒரு ரிசல்ட்டும் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு மசாஜ் பண்ணிவிட்டு இப்போது அதே பேக் வந்து எந்த அளவுக்கு முகத்தில் அப்ளை பண்ணணும்னு பாருங்கள். ஏன்னா இதில் அரிசி இன்னும் சேர்த்துக்கிறதுனால நல்லா ஸ்கின்னு ஒயிட்டிங் இல்லாமல் நல்லா க்ளோ பண்ணி கொடுக்கும். ரோஸ் வாட்டர் சேர்த்துருக்கிற ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த பேக் போடுங்க. இல்லை உங்களுக்கு டைம் இல்லைனாக்கா வீக்லி 2 டைம்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். அதுவும் 2 டைம் போட்டிங்கன்னா நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சம்மர் சீசனில் நம்ம முகம்லாம் ஒரு மாதிரி ரஃப்பாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் நம்ம ஃப்ரூட்ஸுங்களை போட்டோம்னா சம்மர் சீசனில் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கின்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும். ஒரு தடவை நம்ம அந்த பேக்கு மசாஜ் பண்ணிட்ட பிறகு தான் அது மேலே லைட்டாக இந்த மாதிரி அப்ளை பண்ணணும். இப்போ இது 2 டைம் திரும்ப சாயங்காலம் ஒரு ட்ரிப் நான் யூஸ் பண்ணிக்குவேன்.
உங்களுக்கு வேணால் கழுத்து கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் கழுத்துக்கெல்லாம் போடுறதுல எப்போனா ஒரு வாட்டி தான். ஏன்னா இது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நான் யூஸ் பண்ணுறேன். காலையிலையோ சாயங்காலமோ. காலையில் போடும்போது நான் கழுத்துக்கெல்லாம் இதை அப்ளை பண்ணிக்குவேன். சாயங்காலம் வேறு ஃபேஸ்க்கு மட்டும் தான். இப்போ பாருங்கள், இப்போ ஒரு 10 நிமிஷம் விட்டுடணும். அது கொஞ்சம் நல்லா ட்ரை ஆன பிறகு இந்த போட்ட மாதுளப்பழ ஜூஸு, ரோஸ் வாட்ரு, அரிசி பவுடர் நல்லா நம்ம ஸ்கின் வந்து க்ளோ பண்ணி நல்லா பிரைட் பண்ணி கொடுக்கும். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆகணும். நல்லா ட்ரை ஆன பிறகு பாருங்களேன், இந்த அளவுக்கு முகத்தை வாஷ் பண்ணி பாருங்க. 10 மினிட்ஸ். இப்போ என் முகத்தை நான் வாஷ் பண்ணிட்டு வரேன். எந்த அளவுக்கு ஒரு சூப்பரான பிரைட்னஸ்ஸு, நல்ல ஒரு ரஃப்பாக இல்லாத முகம் எவ்வளோ நல்லா கழுவிட்டு வந்த பிறகு பாருங்க எவ்வளோ ஒரு ஸ்மூத்தாக இருக்குது. அப்படியே நைஸாக பளபளன்னா அரிசி மாவு சேர்த்துக்கிறதுனால நல்லா சூப்பரான ஒரு ரிசல்ட் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.